நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் லாபத்தில் குரு வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் மாத கடைசியில் வக்கரமாகி பலமிழக்கிறார். அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்களே சத்தம் போடாமல் கதவை சாத்திட்டு அழுதுகிட்டு தான் குந்திருப்பீங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. வாழ்க்கையில் தலைகீழே நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற முன்னு தான் ஒட்டுங்கிற மாதிரி நான் உழைக்க 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 தான் எனக்கு 10 ரூபா நட்டம் வருது. சும்மா குந்தி இருந்த அன்னைக்கு கூட சந்தோஷமாக இருந்தேன். வேலை இல்லாத அன்னைக்கு இருந்தப்போ கூட 10 ரூபா கையில் காசு இருந்தது. இன்றைக்கி மாடு மாரி வேலை செய்கிறேன், ஆனால் 10 ரூபா கையில் காசு இல்லை. கடன் வந்துருச்சு, சும்மா இருந்தப்போ கூட கடன் வரல, இப்போ வந்துருச்சு. தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது, எங்கேயோ போகிறதெல்லாம் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிற அமைப்பு தான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில் இருந்திருக்கும். இந்த குரு பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் உட்காந்ததால் லேசாக 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இருந்திருக்காது. ஏதோ 10 ரூபா காசு இருக்குடா, ஆனால் பிரச்சனை தான் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா. இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்கரமாய் பலமிழக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அஷ்டமத்து சனி பலமிழக்கும் போது இந்த கொஞ்சம் காலமாக உங்களை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த காயத்துக்கு கொஞ்சம் நாம் மருந்து தரவிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுருக்காரு சனி அப்படின்னு தான் இதை நாம் எடுத்துக்கணும். பரவாயில்ல, இவ்வளோ நாளாக சனி பகவான் போட்டு டார்ச்சல் அடி மேலே அடி, நண்பர்கள் துரோகி ஆகிறான், எந்த சொந்தக்காரனுக்கு நாம் நல்லது செஞ்சோமோ அவன் தான் நம்மளை முதுகில் குத்துறான், யாரை நம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்களையே நம்பக்கூடாது, எவனையுமே நம்பக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல மனிதர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிலரோட அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும். பரவாயில்லடா, கடவுள் நமக்கு கொஞ்சம் கதவை திறந்துருக்கான், நமக்கும் கருணை காட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும். அதுமாரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஜூனில் பெரும்பகுதி கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்குது. குருவோடு சேர்ந்துக்கிட்டு சுக்கிரன் புத சூரிய 3 கிரகங்கள் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விரயத்துக்கு வரும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கார். ரிஷபராசிக்கு சுக்கிரன் இருக்கும்போது ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி தான் அவரே லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும். இது எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நமக்கே தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல அஷ்டம சனியில் இருந்தாலும் 10 ரூபா நம்மக்கிட்ட காசு புழங்குதுரா, ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு நகை நட்டெல்லாம் அடவு வச்சுருந்ததெல்லாம் கூட மீட்டுக்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க. கொஞ்சம் குடும்பத்துலையாவது நிம்மதி இருக்கும். வீட்டுக்கு வந்தால் அந்த நகைக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த நகைக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு புருஷமுண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்திருக்கும். அந்த அமைப்பு அப்படிங்கிறத இந்த ரிஷப சுக்கிரன் கொடுக்குது. புதனும் அங்கே தான் இருக்கார். 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் லாபத்தில் இருக்கும்போது இந்த எவன்ட்டையாவது கொடுத்து காசு வந்திருக்காது. கடன் வாங்கியிருப்போம், அவன் நம்மளை துரத்தி அடிப்பான். ராத்திரி 10 மணிக்கு கூட ஃபோன் அடிப்பான், காலைல 6 மணிக்கு கூட ஃபோன் அடிப்பான். ஆனால் நம்ம கொடுத்தவன் நம்ம ஃபோனை எடுக்கவே மாட்டான், ஆளும் காணா போடுவான். அப்படி இருந்த நிலைமை மாதிரி கொஞ்சம் பழைய பாக்கிலாம் வசூலாகிடும்.
அது மாதிரி உடன்பிறப்புகளோட திருமண நிகழ்வுகள், உடன்பிறப்புகளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, கூட பிறந்தவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கொஞ்சம் ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல போ, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது நல்லா இருக்குங்களே போ, சந்தோஷம் போ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு மிதுனராசிக்கு புதன் போகிறார், விரயத்துக்கு வரார், ஒவ்வொருத்தராக வர்றாரு. 10ஆம் தேதி புதன் வந்துடுவார், 13ஆம் தேதி சுக்கிரன் வந்துடுவார், 15ஆம் தேதி சூரியன் வந்துடுவார். ஒவ்வொருத்தராக கிளம்பி அப்படியே விரயத்துக்கு வராங்க. அப்போ இப்போ இந்த 10 ரூபா காசு வந்துச்சு இல்லையா, லாபத்தில் இருக்கிற குருவால் அதுக்கு செலவு வைக்கிறதுக்கு தான் இந்த 3 டிக்கெட்டும் கிளம்பி வருது. ஃபஸ்ட்டு மிதுனத்துக்கு புதன் விரயத்துக்கு வந்துடுவார். இந்த விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது நம்மளால் ஒரு செலவை திட்டம் போட்டு செய்ய முடியாது. ஒரு மாதத்தில் 10 ரூபாய் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்போம். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும், 2000 3000 அதில் போய்டும். அப்போ நமக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் இடிக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் குரு கொஞ்சம் சரி அப்படின்னு அந்த செலவுக்கு உண்டான வருமானத்தையும் கொடுத்துருவார். சுக்கிர பகவானும் கிளம்பி 13ஆம் தேதி விரயத்துக்கு வராரு. பார்த்தீங்களா, வாழ்க்கை தேவைகள் அப்படிங்கிறது படிப்படியாக பூர்த்தியாகும். ஆனால் பர்ஸில் இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகும். இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம்தான். 10 ரூபாய் இல்லாமையே கிடந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கே துப்பு இல்லாமல் இருந்தோம், இப்போ இருக்கு வாங்கி செலவு பண்ணுறோம் போட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதையும் யோசித்து முடிவு பண்ணணும். என்ன தான் நமக்கு 10 ரூபா காசு பணம் இருந்து விரைய செலவு பண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. சனி பகவான் இந்த மாத கடைசியில் தான் வக்கரமடைகிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஷ்டம சனியோட தாக்கம் வலுவாகவே இருக்கும். அதனால் எது செஞ்சாலும் கொஞ்சம் இந்த பந்தா பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது, சும்மா போயிட்டு அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்மளே கேலி கிண்டல் பண்ணுற நிலைமையில தான் இருக்கும். நம்ம எங்கே அடுத்தவனை கேலி கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மனசில் வளர்த்துங்க. அதுமாரி வேலை செய்கிற இடத்துல நம்மளை போட்டு கொடுப்பானுங்க, நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே பின்னாடி போய் போட்டு கொடுப்பானுங்க. நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டாம். அவங்கள எல்லாத்தையும் சனி பார்த்துக்குவார். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கர்ம வினைகளின்படி வாழ்க்கையை நடத்தணும் அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது. அதுமாரி வேலை செய்கிற இடத்துல ஆண் ஊழியர்கள் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண் ஊழியர்கள் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். நம்ம விளையாட்டுக்காக ஒரு பேச்சு, ஒரு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் பேசுவோம், அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் மாற்று பாலினத்தவர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் பிரச்சனை வந்துடும், அவமானப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டுரும் அஷ்டம சனி அப்படிங்கிறதால இந்த கேலி கிண்டல், தகாத உறவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிறது என்ன, சுத்தமாகவே விட்டுட்டு போயிடுங்க, அதான் நல்லது. அதே நேரத்தில் இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் இருக்கார். உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் அவரோட வீட்டிலே ஆட்சியில் இருக்கும்போது புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்க தொடங்குவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லையா, அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப காலமாக ஒருத்தன்ட்ட மாடு மாதிரி வேலை செய்கிறோம், எவ்வளோ நாள் தான் நம்மளும் அடிமை தொழில் செய்கிறது, அர்ஜென்ட்டுக்கு 2 நாள் லீவு கேட்டால் தர மாட்டேங்கிறான், சரி இப்போ சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க தொடங்குவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஏக்கர் இடம் கிடைச்சா வாங்கிட்டு ஏதாவது தோட்டம் கிட்டம் போட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பூமி சம்மந்தமாக விவசாயம் சம்மந்தமாக சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாட்டு வாங்கி விற்றுக்கிட்டு மாற்றி விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பூமி சம்மந்தமான சிந்தனை தான் தோணும். செவ்வாய் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதால அதை செஞ்சும் பார்க்கலாம் பார்ட் டைமாக. அதுக்காக வேலையை விட்டுட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் வேலையை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது, படாத பாடு போடணுன்னு ஒரு 2 வருஷத்துக்கு கவனமாக இருந்துங்க. இருக்கிற வேலையை எந்த சூழல்லையும் விட்டுற வேண்டாம், வச்சுக்கிட்டே ஏதாவது பார்ட் டைமாக செய்யுங்க. அதுமாதிரி செவ்வாய் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதால இந்த இடம் வாங்கிறது விற்கிறது, பூமி தொடர்பாக கமிஷன் தரகு ஏஜென்சி பண்ணுறது, இதில் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதால் 10 ரூபா சாதகமாகவும் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையுதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி. இருந்தாலும் தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அஷ்டம சனியிலேருந்து ஓரளவுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.